வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வழமை போன்றே மக்கள் சார்ந்த ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்காக நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். எனவே இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு பிணக்கினை, ஒரு விவகாரத்தை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் என்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. உலகளாவில் இருக்கின்ற வரையறைகளோடு இலங்கையிலும் நீதிமன்ற கட்டமைப்பு, அதற்கேற்றபடியான பல்வேறு படிமுறைகள் விடயங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிற தொடர்பான விடயங்கள் நீதி அமைச்சின் கீழ் இயங்கி வருகிறது. அதே வேளையில் இப்போது நீதிமன்றத்தினால் தீர்க்க முடியாத அல்லது காலந்தாழ்த்தப்படுகின்ற அல்லது தேங்கி கிடக்கின்ற விடயங்களை தீர்ப்பதற்கு அல்லது இலகுவான மிகச்சிறிய விடயங்களை தீர்த்து அதனை சமரசப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு கட்டமைப்பும் காலாகாலமாக ஒவ்வொரு பெயர்களை சூட்டி இலங்கையில் மாத்திரமல்ல உலகெங்கிலும் இந்த கட்டமைப்பு இயங்கி வந்திருக்கிறது. அப்படியான ஒரு கட்டமைப்பு தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். மத்தியஸ்த சபை என்று சொல்வார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கம்சபா என்று சொன்னார்கள், பிறகு இணக்கச்சபை என்று வந்தது. இப்படி பல்வேறு பேர் பஞ்சாயத்து என்று சில காலங்களில் கூறப்பட்டு வந்தது. இப்படியான ஒவ்வொரு கட்டங்களாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கான அடிப்படையிலிருந்து அதனை மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பதாக தீர்ப்பதற்கான சின்ன சின்ன கட்டமைப்புகள் ஊடாக வந்து இப்போது மத்தியஸ்த சபை என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு சபை உருவாக்கப்பட்டு அதனோட தொழிற்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அப்படியான அந்த மத்தியஸ்த சபை எதற்காக அமைக்கப்பட்டது, அதனூடாக என்னென்ன விடயங்கள் கொள்ளப்படுகின்றது, மக்கள் அதில் எப்படியான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அட்டாளைச்சேனை மத்தியஸ்த சபை தவிசாளர் திரு ஹாசிம் ஜலே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரசன்யா. நான் அறிமுகத்தில் கூறியது போன்று நீதிமன்ற கட்டமைப்பு அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த மத்தியஸ்த சபை என்ற ஒரு கட்டமைப்பு. முதலாவதாக நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு இந்த மத்தியஸ்த சபை என்றால் என்ன, அதனை அமைப்பதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது, எதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விளக்கத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக இந்த மத்தியஸ்த சபைகள் என்றால் என்ன என்று சொல்கின்ற போது இந்த பிணக்குகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்காக ஒரு மாற்று வழியிலே இந்த பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக 1988ஆம் ஆண்டு 72ஆம் இலக்கம் மத்தியஸ்த சபை சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது தான் இந்த மத்தியஸ்த சபைகள். அது எப்போது அமைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 90ஆம் ஆண்டு இலங்கையிலே இந்த மத்தியஸ்த சபைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அது நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கின்ற வழக்குகளுடைய அந்த சுமையை குறைப்பதற்காக மத்தியஸ்த சபைகள் அமைக்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அதை விட இன்னும் சற்று மேலே போனால் இலங்கையில் இருக்கின்ற கலாச்சார சூழல் இந்த மத்தியஸ்த சபைகளை காண ஒரு ஏதுவான ஒரு சூழல் இலங்கையிலிருந்து நாங்கள் ஒரு வரலாற்றிலே சற்று பின்போக்கி பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலே இந்த கௌதம புத்த பெருமான் இங்கே இலங்கைக்கு வந்தது இயக்கருக்கு நாகருக்கும் இடையில ஒரு பிரச்சனையை ஒரு சுமூகமாக பேசி தீர்ப்பதற்காகத்தான் இலங்கைக்கு வந்தார் என்று மகாவம்சம் என்ற வரலாறுகள் சொல்கின்றது. குறிப்பாக இந்த கௌதம புத்தர் என்பது ஒரு இலங்கையில் இருக்கின்ற அதிக 78% மக்கள் அவரை கடவுளாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தியை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் உண்மையிலே புத்தர் உடைய அந்த வாழ்க்கையிலேயே அவருடைய அந்த பெரும் பிரிவு என்பது பௌத்த கலாச்சாரங்கள், இலக்கியங்கள், சித்திரங்கள் வருவதற்கு மிக காரணமாக இருக்கின்ற இந்த பெரும் பிரிவு என்பது இந்த அத்தகாண்ட சுத்திரத்தின் படி பௌத்த ஜாதக கதைகளின் படி புத்தர் தன்னுடைய 28 வயதிலே அந்த இளம் மனைவி சோதரையை ராகுலனை இழந்து அவர் துறவரத்துக்கு செல்கிறார். ஏன் என்று சொன்னால் அவருடைய அத்தகாண்ட ஜாதக கதைகள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் மக்கள் ஒருவரை ஒருவர் பகை கொண்டு இருப்பதை கண்டேன். குறைந்த தண்ணீரிலே துடிக்கின்ற மீன்களைப் போல ஒருவரை ஒருவர் பகை கொள்வதற்காக துடிப்பதை கண்டு இதை கண்டு புத்தர் தன்னுடைய அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு அரச வாழ்க்கை தொடர்ந்து இருக்கப் போகிறார். இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு வரலாறு. இவ்வாறு இந்த மத்தியஸ்தம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பௌத்த கலாச்சாரம் என்ற இலங்கையிலே பெரும்பாலான மக்கள் அந்த பௌத்த கலாச்சாரத்தை கொள்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த பெரும்பான்மை மக்களுடைய இந்த கலாச்சாரத்திலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பௌத்தத்திலே இந்த விபாசன தியானம் என்ற ஒரு முக்கியமான ஒரு தியானம் இருக்கிறது. விபாசன தியானம் என்ன சொல்கின்றால் மற்றவர்களுடன் வாழ்வதற்கான ஒரு பயிற்சியைத்தான் விபாசன தியானம் சொல்கிறது. அதிலே இந்த சமாதி நிலை என்றது உன்னை சுற்றியுள்ள நிகழ்வுகளிலே ஒளியை பாய்ச்சுவதற்காக உனக்குள்ளே போகின்ற ஒரு பயணம்.
அதுதான் இந்த கலாச்சாரத்திற்குள்ளே விபாசன தியானம் இந்த சமாதி நிலை என்பதை சொல்கிறது. உண்மையிலேயே இலங்கையிலே இருக்கின்ற கலாச்சார சூழமைப்பு, இலங்கை ஒரு பன்மைத்துவம நாடு, மத பன்மைத்துவ நாடு. ஒரு குட்டி தீவுக்குள்ளே பல்வேறு வகையான ஆன்மீக பயிற்றுவித்தல்கள் இருக்கின்ற ஒரு செழுமையான ஒரு நாடு. இந்த எல்லா ஆன்மீக பயிற்றுவித்தலுக்குள்ளும் பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ எல்லா கலாச்சாரங்களுக்குள்ளும் ஒருவன் இறைவனை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு பக்கத்திலே இருக்கின்றவனுக்கு நன்மை செய்வதன் ஊடாக அவன் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு இறை நம்பிக்கை பொதுவாக இருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த இலங்கையில் இருக்கின்ற கலாச்சார சூழல் மத்தியஸ்தத்துக்கு சார்பான ஒரு செழுமையான ஒரு சூழலாக இருக்கின்றது. நாங்கள் 88ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்திய சபைகள் கட்டச்சட்ட சட்டத்தின் கீழ் 90ஆம் ஆண்டு இந்த மத்திய சபைகள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கினுடைய சுமையை குறைப்பதாக கொண்டு வந்ததாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக கிறிஸ்துக்கு முன்னர், புத்தர் இலங்கைக்கு வந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், நாங்கள் கிறிஸ்துக்கு முன்னர் 450களிலே பண்டுகபாயா மன்னனுடைய ஆட்சி காலத்திலே இந்த கம் சபா என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதை திரும்போது இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த கம் சபா அமைப்பிலே பல ஒரு இந்த பிணக்குகளை, அயலில் உள்ளவர்களுடைய பிணக்குகளை தீர்க்கின்ற ஒரு அமைப்பு. அது பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வளர்ச்சி அடைந்து வந்தது. குறிப்பாக இந்த ஒல்லாந்தர் போர்த்துகேயருடைய காட்சி காலத்திலும் கூட இந்த வகையான ஒரு அமைப்பை வந்ததை காணலாம். பிறகு பிரித்தானியர் ஆட்சி காலத்திலே 1796 தொடக்கம் 1948 வரை இங்கே பிரித்தானிய ஆட்சி காலம் இருந்தது. அதிலே சில மாற்றங்கள் வந்தது. குறிப்பாக 1871களிலே கிராம சனசமூக கட்டளை சட்டத்தை கொண்டு வந்து அந்த கிராம பிணக்கு தீர்க்கின்ற ஒரு சபையை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு 1945களிலே கிராம நீதிமன்ற கட்டளை சட்டத்தின் கொண்டு வந்து நியாய சபைகளை கொண்டு வந்தார்கள். 1958 இந்த இணக்க சபை சட்டத்தை கொண்டு வந்து இணக்க சபையை கொண்டு வந்தார்கள். பிறகு 78 அந்த இணக்க சபையிலே பல குறைபாடுகள் காணப்பட்டதனால் அந்த இணக்க சபைகள் முறையை நீக்கி இருந்தார்கள். பிறகு 85 ஒரு ஆய்வை செய்தார்கள். இந்த இடையிலே நாங்கள் ஒரு விடயத்தை முக்கியமாக கொள்ளலாம். இந்த ஆசிய மன்றத்தினுடைய பங்களிப்பு 1960களிலே இந்த ஆசிய மன்றம் இலங்கையிலே செயற்பட துவங்கியது. ஆசிய மன்றமும் இலங்கை நீதி அமைச்சுடைய மத்திய சபைகளை ஒரு பலப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருந்திருக்கிறது. 85 ஒரு ஆய்வுகளை செய்தார்கள். அந்த ஆய்வு தான் அந்த 1988ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்திய சபைகள் கட்டளை சட்டத்தை கொண்டு வந்தது. அது பிறகு 90களிலே மத்திய சபைகளை அதன்படி நிறுவினோம். அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2003 21ஆம் இலக்க விசேட மத்திய சபை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்போது இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கையிலே உலகிலேயே 3வது வெற்றிகரமான ஒரு மத்தியஸ்தம் இலங்கையிலே நடக்கிறது. மற்ற 2 முதலாவதிலே சீனாவும் 2வதிலே பிலிப்பீன்ஸுடைய மத்தியஸ்தம் இருக்கின்றது. இப்போது இலங்கையிலே 333 மத்தியஸ்த சபைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 8892 மத்தியஸ்தர்கள் இங்கே வேலை செய்கின்றார்கள். தேசிய மத்தியஸ்த திட்டம் ஒன்றை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. உண்மையிலே இந்த மத்தியஸ்துடைய நோக்கம் என்னென்றால், அவருடைய விஷன், தூர தரிசனம் எதை நோக்குகின்றது என்றால், மத்தியஸ்தத்தின் ஊடாக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் உணர்தல் தான் இந்த மத்தியஸ்துடைய விஷன், தூர நோக்கு. அதை தான் இருக்கிறது. இப்போது இந்த மத்தியஸ்த சபைகளை, சனசமூக மத்தியஸ்த சபைகளை தாண்டி இந்த காணி மத்தியஸ்த சபைகள், பாடசாலை மத்தியஸ்த சபைகள், அதாவது வெளிநாட்டிலே வதிக்கின்றவர்களுடைய பிணக்குகளை தீர்ப்பதற்கான மத்தியஸ்த சபைகள், இப்போ கொமர்சியல் வியாபார மத்திய சபைகளையும் கொண்டு வர இருக்கிறார்கள். உண்மையிலே இலங்கையிலே மத்திய சபைகளின் ஊடாக, மத்தியஸ்தத்தின் ஊடாக சகவாழ்வையும் நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் உணர்தல், மக்களுக்கான ஒரு நல்வாழ்வை கொண்டு வருதல் தான் இந்த மத்திய சபைகளுடைய நோக்கம். இதுதான் ஒரு சுருக்கமாக இந்த மத்திய சபைகளுடைய இலங்கை பாரம்பரியத்தை நாங்கள் இவ்வாறு தான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமாம், இந்த மத்திய சபை என்பது நீதி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சபை. ஆமாம் ஆமாம். மத்திய சபைகள் என்பது நீதி அமைச்சின் கீழ் மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்ட மத்திய சபை. இந்த மத்திய சபை ஆணைக்குழுவுக்கான அங்கத்தவர்களை நியமிப்பது இலங்கை ஜனாதிபதி 5 அங்கத்தவர்களை நியமிப்பார். அந்த அங்கத்துவன் கீழ் இந்த மத்திய சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த
மத்திய சபைகள் ஒரு அமைக்கப்படுகின்ற போது அதற்கான ஜனாதிபதியினுடைய பரிந்துரைகளில் ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? இவர்களைத்தான் அதற்காக ஆணைக்குழு நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கு? அதாவது நீங்கள் இந்த மத்தியஸ்தர்களுடைய தகுதியை பற்றி கேட்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். மத்திய சபை ஆணைக்குழு என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த ஆணைக்குழு உறுப்பினர்கள் யாராக இருக்க? ஆமாம், அந்த ஆணைக்குழுவிலே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை கொண்ட 3 பேர் இருப்பவர், மற்றது எல்லாமாக 5 பேர் மத்திய சபை ஆணைக்குழுவிலே அங்கம் வகிப்பார்கள். அடுத்து இன்னொரு கேள்வி. இந்த மத்தியஸ்த சபை என்ற ஒரு தகவல் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது? அதனுடைய பொறிமுறை என்ன? குறிப்பாக இந்த மத்தியஸ்த சபைகளுடைய இயக்கத்தை பொறுத்தளவிலே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலுமே ஒரு மத்தியஸ்த சபைகள் இருக்கும். அதனுடைய நியாய ஆதிக்கம் வந்து அந்த பிரதேச செயலாளர் பிரிவை அது நியாய ஆதிக்கமாக இருக்கும். இதற்காக விசேட சுற்றுடன் இந்த மத்திய சபைகளுடைய உரிமைகளை சிபாரிசு செய்வதற்கான சுற்றுநிறுவனம் அனுப்பப்படும். ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு 5 வருடங்கள் இந்த வறுமை ஒழிப்பு நிவாரண சமூக சேவையில் ஈடுபடுகின்ற அமைப்புகள், பாடசாலை அதிபர்கள், விகாரைகள், வணக்க ஸ்தலங்களுடைய தலைவர்கள் இதற்காக மத்தியஸ்தர்களை சிபாரிசு செய்ய முடியும். மத்தியஸ்த சபை ஆணைக்குழு இந்த சிபாரிசுகளை எடுத்து பிரதேச அதிலே ஆனா படிவம், ஆவண படிவம், ஈனா படிவம் என்று இருக்கின்றது. ஆனா படிவத்தை நான் ஏற்கனவே சொன்னவர்கள் சிபாரிசு செய்வார்கள். ஆவண படிவத்தை பிரதேச செயலாளர்கள், அந்த மத்திய சபையுடைய தவிசாளர்கள் ஆட்களை அங்கே சிபாரிசு செய்வார்கள். ஈனா படிவத்திலே அரசாங்க அதிபர் மத்திய சபைகளுக்கு இவர்களை சிபாரிசு செய்வார். ஒருவர் தானாக மத்திய சபைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அவரை அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இவர்கள் சிபாரிசு செய்வார்கள். இவருடைய நன்மதிப்பை, தகுதியை, அர்ப்பணிப்பை பார்த்து அவர்களை சிபாரிசு செய்வார். சிபாரிசு செலுத்தின் பிறகு மத்திய சபை ஆணைக்குழு ஒரு நேர்முக பரீட்சைகள் நடத்தி அதில் விண்ணப்பித்தவர்களே பொருத்தமானவர்களை தெரிவு செய்வார்கள். அவர்கள் ஒரு 5 நாள் கொண்ட 40 மணி நேரத்தில் பயிற்சியின் பின்னர், எழுத்து பரீட்சையின் பின்னர் அவர்கள் தெரிவு செய்யப்பட அதனோடு இந்த மத்தியஸ்த பயிற்றுவிப்பாளர்கள் அவர்களுடைய உளச்சார்பு மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பார்கள். இந்த அடிப்படையிலே தான் மத்தியஸ்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் 3 வருடங்களுக்கு நியமிக்கப்பட்டு பின் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டு மீள் நியமனம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த மத்திய சபைகள் எவ்வாறு இயங்குகிறது என்று சொன்னால், ஒருவர் மத்திய சபைக்கு ஒரு பிணக்கை ஆற்றுப்படுத்தலாம், ஆற்றுகை செய்யலாம். இந்த ஆற்றுகை பிணக்கிலே சம்பந்தப்பட்ட 2 திறத்தவர்களாலும் ஆற்றுகை செய்யப்படலாம், போலீஸ் நிலையத்திலே ஆற்றுகை செய்யப்படலாம், நீதிமன்றம் ஆற்றுகை செய்யப்படும், வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள் ஆற்று செய்யப்படும், நிதி கொடுக்கல் வாங்கல் இருக்கின்ற நிறுவனங்கள் மத்திய சபைக்கு இந்த வழக்குகளை ஆற்றுகை செய்யலாம். ஆற்றுகை செய்கின்ற போது மத்திய சபை 2 பேருக்கும் அழைப்பை அழைத்து 2 பேரையும் அழைத்து அவர் மத்தியஸ்த மகாநாட்டை நடத்தும். மத்தியஸ்த மகாநாட்டிலே ஒரு திறத்தவர் தனக்கு ஒரு மத்தியஸ்தரை, நம்பிக்கைக்குரிய ஒரு மத்தியஸ்தரை, தன்னுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடியவர் என்று நினைக்கின்ற ஒரு மத்தியஸ்தரை தெரிவு செய்து தருவார். அடுத்த திறத்தவரும் ஒரு மத்தியஸ்தரை தெரிவு செய்து தருவார். அந்த 2 மத்தியஸ்தர்களும் சேர்ந்து ஒரு பிரதான மத்தியஸ்தரை தெரிவு செய்வார்கள். ஏன் என்று சொன்னால், மத்திய சபையுடைய முக்கியமான பணி வந்து நடுநிலைகளை பேணுவது தான். இன்னைக்கு 2 சரப்புகளிலே ஒரு நடுநிலைகளை பேணுவது தான் மிக முக்கியமான. அந்த நடுநிலைகளை வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு மத்தியஸ்தர்களை தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் தவிசாளரும் ஏற்கனவே அனுப்பப்பட்ட ஒரு மத்தியஸ்த குழாத்தின் ஊடாக இந்த மத்தியஸ்த வழக்குகளை இதையெல்லாம் கலந்துரையாடலாம். அந்த கலந்துரையாடலின் பின்னர், கலந்துரையாடலின் போது மத்தியஸ்தர் அந்த திறத்தவர்கள் இந்த கலந்துரையாடல் மூலம் இந்த பிணக்கினுடைய மூல காரணியை கண்டு அதை அகற்றுவதற்கும் தங்களுக்குள்ளே ஒரு வெற்றி என்ற ஒரு நியாயமான தீர்வுக்கும் கொண்டு செல்வதற்காக இவர்களை ஆற்றுப்படுத்துவார்கள். அவர்கள் அந்த பிணக்கை தீர்த்து கொண்டால் அவர்களுக்கு இந்த பிணக்கை தீர்த்து கொண்டதற்கான சான்றிதழும், அல்லது தீர்த்து கொள்ளாவிட்டால் 2 தரப்பும் ஒப்பமிடுகின்ற இணங்காமைக்கான மத்தியஸ்தம் வெற்றியளிக்கவில்லை என்ற ஒரு சான்றிதழும் வழங்கப்படும். குறிப்பாக இந்த மத்திய சேவைகளை பொறுத்தளவில் இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு பண விரயங்களை தவிர்ப்பதற்காகத்தான், காலமும் பண விரயத்தையும் தவிர்ப்பதற்காகத்தான் மத்திய சபைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். மத்திய சபைகளுக்கு ஒருவர் ஒரு விண்ணப்பத்தை செய்வதாக இருந்தால் ஒரு 5 ரூபாய் முத்திரையொட்டிய ஒரு படிவத்தை பெற்று அந்த படிவத்தை அவர்கள் மத்திய சபைகளிலே பெறலாம், அல்லது பிரதேச செயலகங்களிலே இருக்கின்ற அபிவிருத்தி உத்தகத்தின் மூலம் பெறலாம். அதை அல்லது கிராம நில அதிகாரிகளே அந்த படிவத்தை பெறலாம். பெற்று அந்த படிவத்தை
படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடைய தன்னுடைய பிரச்சனையை எழுதி ஒரு 5 ரூபாய் முத்திரையை ஒட்டி அதை பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற மத்திய சபை ஆணைக்குழுவால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டிக்குள்ளே அவர் அந்த பிணக்கு அந்த 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 அதை போட்டால் அது மத்திய சபை அது எடுக்கப்பட்டு அது மத்திய சபை தவிசாளருக்கு அந்த அந்த அது சமர்ப்பிக்கப்படும். அவர் அங்கே அதை தன்னுடைய புத்தகத்திலே பதிந்து கொண்டு அவருக்கு அழைப்பை விடுப்பார். இவ்வாறு தான் இந்த மத்திய சபைகள் இயங்குகின்றது. அதே போல் நீங்கள் கூறியது போன்று இந்த மத்தியஸ்த சபைக்கான தலைவர்கள் அல்லது உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்ற போது அவர்கள் இருக்க வேண்டிய தகுதிகள் என்னவாக இருக்கிறது, அல்லது ஒரு பிரதேச சபைக்குள் இருக்கின்ற ஒரு மத்திய சபையினுடைய எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய இருக்கின்ற பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்னென்ன இருக்கிறது? குறிப்பாக இந்த மத்தியஸ்தர்களுடைய தகுதிகளை பொறுத்த அளவிலே ஒரு பிரதேசத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு சேவையாற்றக்கூடிய மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதுதான் அவருடைய முதலாவது தகுதியாக இருக்கின்றது. இவர் அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும், மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனையை விளங்கி ஒரு வலிந்துதவு ஒரு தொண்டராக அவர் இருக்க வேண்டும். இவ்வாறானவர்களை தான் தெரிவு செய்கிறார்கள். இவருடைய நோக்கம் பிணக்குகளை மத்தியஸ்தத்தின் மூலம் தீர்த்து கொள்வதுதான். அதிலே மிக குறிப்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்தியஸ்தர்கள் பிணக்குகளை சமாதானம் செய்து வைப்பதற்கு முனையக்கூடாது. அப்போது அடுத்த கேள்வி வருகிறது, அவர்கள் எதற்கு முனைய வேண்டும் என்று சொன்னால் 2 திறத்தவர்களுடைய உணர்வுகளை தேவைகள் அவர்களுடைய தேவைகள் ஊடாக அவர்கள் சென்று அவர்களுடைய உணர்வுகளை செவிமடுத்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கின்றது என்று அடையாளம் கண்டு இவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் 2 தரப்பும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு அவர்களை சக்திமயப்படுத்துகின்ற வேலையைத்தான் இந்த மத்தியஸ்தர்கள் செய்கிறார்கள். மாறாக இந்த பிணக்கை தீர்க்கின்ற வேலையை மத்தியஸ்தர்கள் செய்வதில்லை. குறிப்பாக ஒரு மத்தியஸ்தால் ஒரு பிணக்கு தீர்ப்பதை விட அந்த பிணக்கு தீர்க்காமல் இருக்கிறது சிறந்தது என்றுதான் ஒரு மத்தியஸ்த ஒழுக்கம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் இந்த இருதரப்புக்கு நியாயமான வெற்றி என்ற ஒரு தீர்வை கொண்டு வருவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது நீதிமன்ற தீர்ப்பு என்பது எப்படியும் ஒருவருக்கு சார்பாக தான் இருக்க போகும். அதாவது சாட்சிகளின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். மத்தியஸ்த சபை என்பது தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நிறுவனம் அல்ல. ஆமாம், அதான் நீங்கள் கூற வருகின்ற. ஆமாம், மத்தியஸ்த சபைகள் என்பது ஒரு வழக்காடலற்ற நீதிமன்றம். நீதிமன்றத்திலே என்ன நடைபெறுகிறது என்றால் அங்கே உரிமைகளை மையப்படுத்தி பேசுவார்கள். மத்தியஸ்த சபைகளே உறவை மையப்படுத்தி பேசுவார்கள். நீதிமன்றம் ஒரு பிணக்கிலே அந்த பிணக்கிலே என்ன நடந்தது என்ற விடயத்துக்குள்ளே செல்லும். மத்தியஸ்த சபை அந்த பிணக்கிலே சம்பந்தப்பட்ட ஆட்களுக்குள்ளே அந்த ஆட்கள் அந்த மனிதர்கள் அந்த தரப்பினருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதிலே தான் செல்லும். அது பிணக்குக்குள்ளே என்ன நடந்தது, யார் சரி யார் பிழை என்ற தீர்ப்பிடுதலுக்கு மத்திய சபைகள் செல்வதில்லை. அது நீதிமன்றம் அந்த விடயத்தை யார் சரி யார் பிழை என்றதை நீதிமன்றத்திலே தான் அவர்கள் அந்த குற்ற பொறுமானம் எல்லாம் தீர்மானிப்பார்கள். ஆனால் மத்திய சபைக்குள்ளே இந்த விடயத்துக்குள்ளே போகாமல் ஆட்களுக்குள்ளே சென்று அவர்களுக்குள்ளே இந்த விடயங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த மத்திய சபையுடைய வேலையாக இருக்கும். அதன் மூலம் ஆளையால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு சகவாழ்வை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்வாழ்வை கொண்டு வரக்கூடிய வேலையை தான் இந்த மத்திய சபைகள் செய்கின்றன. இன்னும் ஒரு கேள்வி, நீங்கள் அடிக்கடி இப்போது பயன்படுத்திய ஒரு வார்த்தை பிணக்கு என்றொரு விடயம் சொன்னீர்கள். பிணக்கு என்று சொல்ல எதிரே நீங்கள் கூற வருகிறீர்கள். அதே போல இந்த மத்திய சபை எப்படியான பிணக்குகளை கையாள அதிகாரம் கொண்டிருக்கிறது? ஆமாம், அந்த உண்மையிலேயே பிணக்கு என்பதற்கு பல வரைவிலக்கணம் சொல்லப்பட இருக்கிறது. அதை இந்த வசந்தம் டிவியூடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நான் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வரைவிலக்கணங்களை அடுக்கி கொண்டு போவதை விட இந்த பிணக்கு என்பது 2 திறத்தவர்களிடையே அவர்கள் ஏற்கனவே இருந்த நிலையிலே இருந்து அதைவிட ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு பயணம்தான் இந்த பிணக்கு. இதை கையாள்வதிலே அழிவுகரமாக கையாண்டால் அழிவுகரமான விளைவுகளை கொண்டு வரலாம். அபிவிருத்தியான வழிகளிலே கையாண்டால் அபிவிருத்தியான பிணக்கு ஒரு நல்ல விடயம். பிணக்கு என்பது ஒரு அபிவிருத்தியான ஒரு விடயம். அதை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக கையாண்டால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக அதை அடையலாம். ஏனென்றால் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு பயணம்தான் இந்த பிணக்கு என்று கொண்டால் இந்த பிணக்கின் மூலம் நல்ல அபிவிருத்தியான விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாம்.
குறிப்பாக இந்த மத்தியஸ்த சபைகளுக்கு உங்கள் அடுத்த கேள்வி, இந்த மத்தியஸ்த சபைகளுக்கு எவ்வாறான பிணக்குகள் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது, எந்தெந்த விடயங்களை கையாளுவதற்கான அதிகாரம் இருக்கு? ஆமாம், இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியஸ்த சபைகளை பொறுத்தளவிலே மத்திய சபைகளுக்கு காயம் விளைவித்தல், கடுங்காயம் விளைவித்தல், அடுத்தது சொத்து சம்பந்தமான பிணக்குகள், அடுத்தது குடும்ப பிணக்குகள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிணக்குகள், வங்கி நடவடிக்கை இருந்த காணி பிணக்குகள், இவ்வாறு அந்த 18 வயது குறைந்த பிள்ளைகளுடைய இந்த பிணக்குகள், இவ்வாறு பல பிணக்குகளை மத்திய சபைக்கு நீங்கள் சமர்ப்பித்து அதன் மூலம் ஒரு நீதியை, அதாவது நியாயமான ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய சபைகளுக்கு பிணக்குகளை ஆற்றுப்படுத்துவர்களை பொறுத்தளவிலே பொதுமக்கள் நேரடியாக மத்திய சபைக்கு பிணக்குகளை ஆற்றுப்படுத்தலாம். அடுத்தது போலீஸ் நிலையங்கள் இப்போது மத்திய சபைக்கு பிணக்குகளை ஆற்றுப்படுத்துகின்றது. நீதிமன்றங்களிலிருந்து பிணக்குகள் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது. வங்கிகளிலிருந்து இந்த பிணக்குகள் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக இந்த போலீஸ் நிலையங்கள் அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் இந்த பிணக்கு தீர்வான மாற்று வழி பொறிமுறை என்ற ஒரு விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றது. அது ஒரு கலந்துரையாடல் மூலம் அல்லது நடுத்தீர்ப்பு மூலம் அல்லது மத்தியஸ்தர் மூலம் அல்லது நிர்வாக நீதி மூலம் அல்லது நீதிமன்ற நீதி மூலம் இந்த பிணக்குகளை தீர்த்து கொள்வதை தான் இங்கே பிணக்குகளை தீர்வு காண முடிகின்றது. ஒருவர் இந்த பிணக்கை சாதாரணமாக எங்களுடைய கலாச்சாரங்களிலே சொல்வது போன்றோ அவர்கள் அந்த பிணக்கை பொறுமையாக விட்டுவிடலாம். ஆனால் ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்ப்பது கஷ்டம். ஏனென்றால் அந்த பிணக்கை தவிர்த்து கொள்வதற்குள்ளே ஒரு வலி இருக்கும். அதை விட அவர் அந்த பிணக்கை மத்திய சபைக்கு ஆற்றுப்படுத்தி அவருக்கும் நன்மையாகவும் அடுத்த தரத்தவருக்கு நன்மையான ஒரு வழியை அடைவதற்கான வாய்ப்பு மத்திய சபைகளுக்குள்ளே இருக்கின்றது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம் மக்கள் மத்தியில். நீதிமன்றம் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது பிணக்குகளை அல்லது வழக்குகளை தீர்ப்பதற்கு, மத்தியஸ்த சபை என்ற இன்னொரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த இரண்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அல்லது ஒற்றுமை என்ன இருக்கிறது, வித்தியாசம் என்ன இருக்கிறதுமான ஒரு கேள்வி இருக்கலாம். அதற்கான பதில் உங்களிடம் எப்படி இருக்க போகிறது? நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி உள்ளே பதியம் போட்டு வைத்திருப்பது இந்த மத்திய சபைகளுக்கு எவ்வாறு சட்ட அங்கீகாரம் இருக்கிறது என்ற விடயத்தை தான் இந்த கேள்வியினுடைய உள்நோக்கமாக இருக்கும். குறிப்பாக இந்த மத்திய சபைகளிலே நீதிமன்றங்களே ஒருவருடைய உரிமையை அடிப்படையாக வைத்து பேசுவார்கள், மத்திய சபைகளே உறவை அடிப்படையாக வைத்து பேசுவார்கள். நீதிமன்றங்களே ஒருவர் வெற்றி அடைவார், மற்றவர் தோல்வி அடைவார், அவர்களுடைய பகை நிரந்தரமாக இருக்கும். ஆனால் மத்திய சபைகளுக்குள்ளே 2 பேரும் வெற்றி அடையக்கூடிய நியாயமான ஒரு தீர்வை காண்பதற்காகத்தான் மத்திய சபைகள் இருக்கும். மத்திய சபையுடைய தூர தரிசனம், அதாவது மத்திய சபையை இலக்கு மத்தியஸ்தனூடாக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் அடைதல் தான் மத்தியஸ்தனுடைய இலக்கு. குறிப்பாக இந்த மத்திய சபைகளுக்கு இந்த சட்ட சமூகம் சட்ட கலாச்சாரத்தினுடைய என்ன அங்கீகாரம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மத்திய சபைகளை பொறுத்தவரை அது ஒரு வழக்காடலற்ற ஒரு நீதிமன்றம். என்னால் மத்தியஸ்த 88ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்தியஸ்த சபைகள் கட்டளை சட்டத்தினுடைய பிரிவு 20-21 இது நீதிமன்றத்திலே இருக்கின்ற ஒரு நீதிமன்ற நீதி செயற்பாடுகள் ஒன்றாகத்தான் இதை அடையாளப்படுத்துகின்றன. அடுத்தது இந்த மத்தியஸ்தர்கள் என்பது அடுத்த பொதுச்சேவை உத்தியோகத்தர்கள். நாங்கள் எவ்வாறு ஒரு அரச நியமனத்தை பெற்று ஒரு அரச உத்தியோகத்தராக மாறுகின்றோமோ அதே போல் மத்தியஸ்தர்கள் 2வது, அதாவது அவர்கள் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் அவர் 2வது பொதுச்சேவை உத்தியோகத்தராகத்தான் 88ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்தியஸ்த சபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் கருதப்படுகின்றார். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த மத்தியஸ்த சபைகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் என்ன தொடர்பு என்றது. ஒரு பிணக்கு நீதிமன்றத்தால் மத்தியஸ்த சபைகளுக்கு ஆற்றுப்படுமாக இருந்தால் அந்த பிணக்கிலே இருதரப்பும் கலந்துரையாடி ஒரு தீர்வை எட்டுவார்களாக இருந்தால் அந்த தீர்ப்பினுடைய பிரதி நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு நீதிபதி அதை அங்கே அந்த வழக்கிலே இருக்கின்ற ஒரு கட்டளையாக பதிவு செய்வார். அது ஒரு வழக்கினுடைய தீர்ப்பாக ஏனைய வழக்குகளில் நீதிமன்றத்தால் கையாளக்கூடிய ஒரு வலுவை அது பெற்றிருக்கும். இதுதான் இந்த ஒரு அங்கீகாரம். அதாவது இது ஒரு மத்தியஸ்த சபைகளே 2 தரத்தவர்களும் ஒரு தீர்வுக்கு போகின்றது நீதிமன்றத்திலே அது ஒரு கட்டளையாக பதியப்பட்டு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெறுகின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரம் அந்த பிணக்கு
நேரடியாக பிணக்காளிகளிடமிருந்து ஆற்றுப்படுத்தப்படுமாக இருந்தால் அங்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் ஆற்றுப்படுத்தப்பட்ட பிணக்கிலே எட்டப்பட்ட தீர்வுக்கு இருக்கின்ற சட்ட அதிகாரம் போல இதுவும் நீதிமன்றத்தால் ஒரு சட்ட அதிகாரம் உள்ளதாக கொள்ளப்படாது. அந்த பிணக்கை அவர் நீதிமன்றத்தின் மூலம் சென்று அந்த அங்குதான் ஒரு தீர்வினுடைய நேரடியாக ஆற்றுப்படுத்தப்படுகின்ற பிணக்குக்கு அந்த அந்தஸ்து இருக்காது. நீதிமன்றத்தின் மூலம் ஆற்றுப்படுகின்ற பிணக்குக்கு இந்த சட்ட அங்கீகாரம் இருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி வருகிறது. இப்போது மத்தியஸ்த சபை ஒரு பிணக்கை தீர்த்து அல்லது அதனை ஒரு சமாதானமாக முடித்து வைத்திருக்கிறது. அதற்கான ஆதாரமாக எதுவும் வழங்கப்படுமா அவர்களுக்கு சான்றிதழ்கள்? அப்படி ஆமாம், அப்படி ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகின்ற போது மீண்டும் அதே பிரச்சனை வருகிறதென்றால் அதனை எப்படி மத்திய சபை கையாளும்? ஆமாம் 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 ஒரு இந்த கேள்வி ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. மத்தியஸ்த தொடர்பாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கருத்துக்களை சொல்லுவதற்கு மத்தியஸ்தத்தினுடைய அடிப்படை பேச்சுவார்த்தை. மேலும் அவ்வாறு ஒரு பிணக்கு தீர்க்கப்பட்டு அந்த தீர்வு நிறைவேற்றப்படாமல் வருமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் அவர்களை அழைத்து பேசுவோம். அதுவும் அப்படி மீண்டும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை கலாச்சாரத்தினூடாக பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக தரத்தீர்வுகளை ஊக்குவிப்பதைத்தான் இந்த மத்திய சபைகள் செய்கின்றன. அதாவது ஒரு பிணக்கு தீர்க்கப்பட்டு அந்த பிணக்கு அந்த தீர்வு நடைமுறைப்படுத்துவதற்கிடையிலே ஏதும் பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அவர்களை மீண்டும் அழைத்து நாங்கள் மீண்டும் பேசுவோம். மீண்டும் அது ஒரு வலுவான ஒரு தீர்வுக்கு அவர்களை இட்டு செல்வோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நீங்கள் இந்த கூறுகின்ற பிணக்குகளை கையாளுகின்ற போது உங்களுக்கு மத்தியஸ்த சபைக்கு வரையறைகள் இருக்கிறதா? நீதிமன்றத்தை சில பேர் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது நீதிமன்றத்துக்கு இணையான சில அதிகாரங்களும் இருக்கிறது. எனவே அப்படி என்றால் உங்களுக்கு ஏதும் வரையறை இருக்கிறதா சில விடயங்களை கையாளுகின்ற போது? ஆமாம், குறிப்பாக இந்த மத்திய சபைகளால் ஒரு விடயம் இவ்வாறு விளங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்றால் 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட கடன் தான் மத்திய சபைக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு இருக்கிறது. அவ்வாறு அல்ல, 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு சொத்து சேதம் அல்லது கடன் அல்லது ஒரு 5 லட்சம் பெறுமதிக்கு உட்பட்ட ஒரு நஷ்டஈட்டு கோரிக்கை, இவ்வாறு 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு பிணக்கு கட்டாயம் மத்திய சபைக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். அது பட்ட பின்னர் தான் நீதிமன்றத்துக்கு அங்கே இணக்கம் காணப்படவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு அந்த பிணக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பிணக்கு நீதிமன்றத்துக்கு போவதாக இருந்தால் அது மத்திய சபையிலே பெறப்பட்ட சான்றிதழை பெற வேண்டும். அப்படி என்றால் இப்படியான ஒரு பிணக்கு கட்டாயமாக மத்திய சபைக்கு செல்ல வேண்டும். ஆமாம் என்று விடயம் இருக்கு. ஆமாம், நேரடியாக நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. செல்லலாமா? முடியாது, செல்ல முடியாது. அதாவது குடியியல் பிணக்குகளை பொறுத்தளவிலே இந்த பிணக்குகளிலே 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று குடியியல் பிணக்குகள், அதாவது குற்றவியல் குற்றங்கள். குடியியல் பிணக்குகளை பொறுத்தளவிலே அவை 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட விடயங்கள் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு சென்று தான் அங்கே திருப்தி காணப்பட இல்லாத மத்தியஸ்தம் வெற்றி அளிக்கப்படவில்லை என்றால் அங்கே ஒரு சான்றிதழ் வழங்குவோம். ஏனென்றால் மத்தியஸ்த சபையில் அவர்கள் அந்த பிணக்கிலே ஒரு தீர்வை எட்டுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழும் அதிலே 2 தரப்பும் ஒப்பமிடுவார்கள். அதே போல எங்கே தீர்வு எட்டப்படவில்லையாக இருந்தால் அதற்குரிய காரணத்தை குறிப்பிட்டு 2 திறத்தவர்களும் ஒப்பமிட்டு அங்கே இருக்கின்ற பிரதம மத்தியஸ்தர் அல்லது தவிசாளர் ஒப்பமிட்டு அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்குவோம். இந்த மத்தியஸ்த படிமுறையிலே நாங்கள் ஆரம்பத்திலே முதலாவது 5 படிமுறைகளுக்கூடாக இந்த மத்தியஸ்த செயற்பாடு நடைபெறுகின்றது. முதலாவது கட்டத்திலே நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுவோம், நீங்கள் இணங்கிக் கொண்டால் உங்களுக்கு இணக்கத்தீர்வு கண்டதற்கான ஒரு சான்றிதழையும், இணக்கத்தீர்வு காணவில்லை என்றால் இங்கு மத்தியஸ்தம் வெற்றி அளிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் மத்தியஸ்தம் வெற்றி அளிக்கவில்லை என்ற சான்றிதழை வழங்குவோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லுவோம். இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதிலே இன்னொரு விடயம் இருக்கின்றது. குற்றவியல் குற்றங்களை பொறுத்தளவிலே தண்டனை சட்டக்கோவையிலே 3ஆம் அட்டவணையிலே இருக்கின்ற பிணக்குகளுக்கு மத்தியஸ்தம் செய்ய முடியாது. அதான் என்னுடைய கேள்வியும் இருக்கு. உங்களுடைய வரையறை என்று கூறுகின்ற போது அந்த கேள்வி அடுத்த கேள்வி. ஆமாம்,
அந்த குற்றவியல் தண்டனை சட்ட கோபுரத்திலே 3ஆம் அட்டவணையிலே வருகின்ற விடயங்களை பொறுத்தளவிலே அங்கே மகவேற்பு, திருமண பிணக்குகள், மகவேற்பு, திருமண பிணக்குகள், அடுத்தது இந்த அடிப்படை உரிமை மீறல்கள், ஒரு சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள், அடுத்தது அங்கே அந்த பிணக்கிலே சம்பந்தப்படுகின்ற ஒரு தரப்போ அரசாக இருந்தால் அதை மத்தியஸ்தத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. இவ்வாறு 3ஆம் அட்டவணையிலே குறிப்பிடப்படுகின்ற விடயங்களுக்காக நாங்கள் மத்தியஸ்த சபைகளுக்கு அந்த பிணக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2ஆம் அட்டவணையிலே இருக்கின்ற விடயங்கள் மத்தியஸ்தத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த முதல் கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது கூறிய ஒரு முக்கியமான விடயம், இந்த மத்தியஸ்த சபை செயற்பாடுகளில் இலங்கை உலகளவில் 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு தகவல் ஒன்றை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த மத்தியஸ்த சபை செயற்பாடுகள் வெற்றியளித்திருக்கிறதா, இல்லை அது இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டி இருக்கிறதா, எந்த நிலையில் இருக்கிறது? ஆமாம், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு இலங்கையுடைய அந்த மத கலாச்சார பாரம்பரியம் ஒரு மத்தியஸ்தத்துக்கு கூட ஒரு நல்ல ஒரு பின்னணியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. உலகத்திலே இலங்கையுடைய மத்தியஸ்தம், இலங்கையுடைய தேசிய மத்தியஸ்த திட்டம் 3ஆவது இடத்திலே இருக்கின்றது. 1வது இடத்திலே சீனாவுடைய மத்தியஸ்தமும், 2வது இடத்திலே பிலிப்பைன்ஸுடைய மத்தியஸ்தமும் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே இலங்கை மத்தியஸ்தம் இருக்கிறது. இலங்கை மத்தியஸ்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேபாளம், லாவோஸ் இவ்வாறான நாடுகள் இலங்கையிலே மத்தியஸ்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது. இந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டால், முன்னாள் நீதி அமைச்சருடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் அவர்கள் குறிப்பிடுவது போன்றோ இந்த புகழ் பெறாத வீரர்கள் இலங்கையிலே இருக்கின்ற 333 மத்தியஸ்த சபைகளோடும் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற 8892 புகழ்பெறாத வீரர்கள். இன்று நாடு பொருளாதார நெருக்கடியிலே இருக்கின்ற போது எவ்வாறு கடல் கடந்த வீரர்கள், இந்த வெளிநாட்டிலே சேவை ஆற்றுகின்ற அர்ப்பணிப்போடு சேவையாற்ற கடல் கடந்த வீரர்கள் எவ்வாறு நாட்டுக்கு முக்கியமான முதுகெலும்பாக இருக்கிறார்களோ, நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்களை பார்த்து வெண்குதிரை படையினர் என்று அழைக்கின்றோமோ, அதே போல இந்த மத்தியஸ்த சபைகளிலே இருக்கின்ற 8092 புகழ்பெறாத வீரர்களும் இந்த மத்தியஸ்தனுடைய வெற்றிக்கு அர்ப்பணிப்போடு சேவையாற்றுகிறார்கள். அவர்களுடைய தொடர்பாடல் திறன் இந்த மத்தியஸ்தம், அதுவும் அர்ப்பணிப்பும் இந்த மத்தியஸ்தம் வெற்றி அளிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த தேசிய மத்தியஸ்த திட்டத்தின் கீழ் செயற்படுகின்ற இந்த புகழ் பெறாத வீரர்களை பொறுத்தளவிலே அவர்கள் அனுபவம் வாய்ந்த, தேர்ச்சி பெற்ற, அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடிய ஒவ்வொரு கிராம மட்டங்களிலே இருந்து அங்கே நல்வாழ்வுக்கும் நல்லிணக்கத்துக்கும் சகவாழ்வுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு படை அணியினர் அங்கே இருப்பதை நாங்கள் காணலாம். இப்படியாக இந்த மத்தியஸ்த சபை செயற்படுகின்ற போது எல்லா தொழில்துறைகளும் எல்லா விடயங்களிலும் எல்லா கட்டமைப்புகளிலும் செயற்படுகின்ற போது வருகின்ற பல்வேறு சவால்கள் இருக்கலாம். இந்த மத்தியஸ்த சபைகள் இருக்கின்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், அதன் செயற்பாட்டு இருக்கின்ற அதிகாரிகள் எப்படியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள்? ஆமாம், இந்த மத்தியஸ்த சபைகளில் இருக்கின்றவர்களை பொறுத்தளவிலே மற்ற நாடுகளுடன் ஒப்பிடப்படுகின்ற போது மத்தியஸ்த சபைகளுக்கு ஒரு முக்கியமான இடம் வழங்கப்படுகின்றது. இலங்கையிலும் அந்த இடம் வழங்கப்படுகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் எவ்வாறான கூடுதலான ஒரு இடம் வழங்கப்பட வேண்டும். இந்தியாவை பொறுத்தளவிலே அங்கே நீதிமன்றங்களுக்கு உள்ளே மத்தியஸ்த சபைகள் இருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய ஒரு பிரிவாக மத்திய சபைகள் இயங்குகின்றது. இலங்கையை பொறுத்தளவிலே இந்த பாடசாலைகளிலும் வணக்கஸ்தலங்களிலும் இந்த மத்திய சபைகள் இருக்கின்றது. மத்திய சபைகளுக்கென்று நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் இருக்கின்றது. அது உலகளவில் 3ஆம் நிலையில் பெயர் பெற்றிருக்கின்ற ஒரு மத்திய சபைக்கு இங்கு தனியான இடம் இல்லை என்பது உங்களுடைய சவால். ஆமாம், அதாவது நீதி அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடைப்பட்ட ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே இந்த பாடசாலைகளிலே மத்தியஸ்தம் நடைபெற்று வருகின்றது. உண்மையிலே இப்போது இந்த பாட நூல்களே குடியியற் கல்வியிலே மத்தியஸ்த சபைகளையும் ஒரு பாடமாக சேர்த்திருக்கின்றார்கள். மாணவர்கள் இந்த பிணக்குகளை மாற்றி தீர்வு காண்பதற்கான
ஒரு வழிமுறையாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறநெறி விடயங்களும் மத்திய சபைகளும் பாடசாலைகளிலே நடைபெறுகின்றது. அந்த பாடசாலைகளிலே வருகின்ற சில அசௌகரியங்கள் இந்த நல்லிணக்கத்தினூடாக மத்தியஸ்தனூடாக நல்லிணக்கத்தையும் சக வாழ்வையும் கொண்டு வருவதற்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற புகழ்பெறாத வீரர்களுக்கு ஒரு தடையாக இருப்பது ஒரு சவாலாக இருக்கின்றது. என்றால் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி மத்தியஸ்தர்களுக்கு ஒரு தனி இடம் ஒன்றும் இதுவும் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு அந்த சவாலான ஒரு சூழல் இல்லாமல் இருந்தால், குறிப்பாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த புகழ்பெறாத வீரர்களை பொறுத்தளவிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிவப்பு நிறத்தில் வந்தால்தான் அவர்களுக்கு லீவு நாள். மற்ற அனைத்து நாட்களிலும் அவர்கள் அரச உத்தியோகத்தர்கள் 5 நேரம் வேலை செய்வார்கள். சில மத்திய சபைகள் சனிக்கிழமைகளில் நடக்கிறது, சிலது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிறது. பொதுவாக இந்த மத்தியஸ்தர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை சிவப்பிலே வந்தால் அவர்களுக்கு விடுமுறையாக இருக்கும். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த மத்திய சபைகளை கொண்டு செல்கின்றோம். குறிப்பாக இந்த ஒரு 5 நாள் பயிற்சியை பெற்று 40 மணி நேரத்தில் பயிற்சியினூடாக மத்தியஸ்த பயிற்றுவினூடாக வழிகாட்டலிலே மிக சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த மத்திய சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்தது ஒரு புதிய பயிற்சிகள், அது தொடர்ச்சியான புதிய பயிற்சிகளும் மத்திய சபைகளுக்கு தேவையாக இருக்கின்றது. இவ்வாறு பல அர்ப்பணிப்பு கோடு உண்மையிலேயே இது ஒரு கொடுப்பன ஒன்று மத்திய சபைகளுக்கு கொடுப்பதில்லை. அங்கே பிரயாண கொடுப்பன ஒன்று தான் இருக்குது. என்றால் கொடுப்பனை எதிர்பார்த்து மத்தியஸ்தர்கள் வேலை செய்வர்களும் அல்ல, அவர்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்றார்கள். நீதி அமைச்சர் அவர்களுடைய பிரயாண செலவை நீதி அமைச்சு புறப்படுத்தியிருக்கின்றது. அதே மாதிரி ஆசிய மன்றமும் ஒரு பங்களிப்பை வழங்குகின்றது. இந்த மத்திய சபையில் ஒரு பிணக்கை தீர்க்கின்ற போது எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் வருவார்கள், வெவ்வேறு நிலைப்பாடு கொண்டவர்கள் வருவார்கள், வெவ்வேறு பிணக்குகளை கொண்டவர்கள் வருவார்கள். அவரிடமிருந்து நீங்கள் அவர்களை சமாதானமாக அனுப்புவதற்கு வரையான அந்த பகுதியானது உங்களுக்கு எப்படியான சவால் மிக்கதாக இருக்கும்? உங்கள் அனுபவங்களூடாக உதாரணமாக சில விடயங்களையும் கூறி எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஆமாம், இது நல்ல ஒரு கேள்வி. பல விடயங்களை இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற பகிர்ந்து கொள்ள கேள்வி. இதை நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உள்ளும் பல கேள்விகள் கூடும். நான் முடியுமான அளவுக்கு இதை பதிலளிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மத்தியஸ்த பிணக்குகளை கையாளுகின்றது முதலாவது சவால். எங்களுக்கு இந்த இரகசியம் மத்தியஸ்தன அடிப்படை இரகசியத்தை பேணுதல். இங்கே குடும்ப பிணக்குகள் வருகின்ற போது இந்த இரகசியத்தை பேணக்கூடிய வகையிலே மத்தியஸ்தன் நடைபெறுகின்ற இடங்கள் ஒரு சவாலாக, முக்கியமான ஒரு சவாலாக இருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய சொந்த அனுபவங்களிலே சொல்லுவதாக இருந்தால், எங்கள் அண்மையிலே ஒரு போலீஸ் நிலையத்தில் எங்களுக்கு ஒரு பிணக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டது. அந்த பிணக்கிலே அந்த பிணக்கிலே பல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது. ஒரு குடும்பம், அதில் ஒரு பிள்ளை இஸ்லாத்தை தழுவி அது ஒரு சம்பாந்துறை ஒரு அரபு கல்லூரியில் இருக்கின்றது. இன்னொரு அந்த பிள்ளை கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு இல்லத்திலே இருக்கின்றது. இன்னொரு பிள்ளை இந்து சமயத்தில் இருக்கிறது. அந்த தாயும் ஒரு மதத்தை மாறி ஒரு சவாலுக்கு உட்பட இது ஒரு சவாலான ஒரு சூழல். இதிலே பல சம்பவங்கள் இடைபெற்று இருக்கின்றது. இதிலே நான் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூட விடயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது மத்திய போலீஸ் நிலையம் எங்களுடைய கேட்டுக்கொண்டது, இதை மத்தியஸ்தத்துக்கு ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம். இது ஒரு நியாயமான ஒரு தீர்வை எட்டித்தாருங்கள் என்று கேட்டிருந்தது. நாங்கள் அதிலே செய்த வேலை என்னென்றால், அந்த தாயையும் பிள்ளைகளையும் அழைத்து அவடத்திலே இருந்து அவர்களை தாயையும் பிள்ளையையும் பேசி அந்த பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக அவர்களை ஆற்றுப்படுத்தி இருந்தோம். அந்த பிணக்கு தீர்த்து கொண்டார்கள் அவர்கள். இந்த விடயங்களை கையாள்வதற்கான ஒரு இடம் எங்களுக்கு இடமும் சூழலும் அவ்வளவு இந்த வேலை பழுக்கள் குறைந்த அதாவது ஒரு சேஃப்டி பிளேஸ் ஒன்று எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. என்னுடைய இன்னும் ஒரு அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தியஸ்தனுடைய அடிப்படையிலே ஒன்றுதான் இந்த முற்தீர்ப்பிடுதலோடு அவர்கள் மத்தியஸ்தத்துக்கு செல்லக்கூடாது. எனக்கு அவ்வாறு ஒரு அனுபவம் இருந்தது. என்னுடைய மத்தியஸ்தர்கள் அவருடைய பங்களிப்பும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
என்னுடைய இந்த நேரம் கருதி நான் சில விடயங்களை மிகச் சுருக்கமாக செல்ல வேண்டியிருக்கிறது. உண்மையிலே அந்த பிணக்கு ஒரு காணி பிணக்கு, அந்த பிணக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் அட்டாளச்சியில் இருக்கின்ற ஒரு ஹாஜியார். அவரை பொறுத்தளவே அவர் ஒரு வங்கி ஊழியர். அவர் அந்த காணியை பெற்றிருந்தார். அவர்கள் வேலியை அடைத்தவராக, இவருக்கு விற்றவரும் இருக்கின்றார். அவர் அழகாக வேலி அடைத்து எல்லையிட்டு அந்த காணியை பெற்றிருந்தார். அவர் என்னோடு கலந்துரையாடி அந்த விடயங்களை நான் இவ்வாறு தான் பெற்றேன் என்று சொன்னால் அவருக்கு விற்றவர் வந்திருந்தார். அவரும் நான் இந்த காணியை இவ்வாறு எல்லையிட்டு இவ்வாறு தான் இவருக்கு விற்றேன் என்று சொல்கின்றார். ஆனால் அடுத்த தரப்பை பொறுத்தளவிலே அந்த காணி அவர்கள் அந்த உறுதியைத்தான் வாங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு காணியுடைய எல்லை தெரியாது. காணியை வாங்கிய அந்த பெண்ணுடைய கணவர் மரணம் அடைந்திருந்தார். எந்த எல்லை என்பது கூட விற்றவர் கூட அங்கே முன் வரவில்லை. அந்த பிணக்கு இவ்வாறு ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயமாக இருந்தது. இந்த இடத்தில் நான் ஏற்கனவே எனக்கு இந்த பிணக்கு பற்றியும் சொல்வதென்றால் இந்த நீதி என்பது அந்த ஹாஜியாருடைய அந்த சைட்டிலே இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் வந்தது என்னென்னு சொன்னால் இந்த பிணக்கு சம்பந்தமாக ஒரு முற்தீர்ப்பிடுதலோடு நான் இந்த பிணக்குக்குள்ளே போவதாக இருந்தால் இங்கே ஒரு இணக்கம் வருவதற்கான சாத்தியம், ஒரு நியாயமான ஒரு தீர்வு, நீதியான ஒரு தீர்வு என்பது வேறு, நியாயமான ஒரு தீர்வு என்பது வேறு. நீதியானதும் நியாயமானதும் ஒரு தீர்வு வருவதற்கான வழி இல்லாமல் போகலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு. உண்மையிலேயே நான் அந்த பிரச்சனையை பற்றி முற்தீர்ப்புடன் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்ததால் அந்த மத்தியஸ்த கட்டம் வருகின்ற போது நான் விலகி கொண்டு இருக்கின்ற ஒரு மத்தியஸ்தரை அந்த மத்தியஸ்தர்களை நியமித்து அந்த பிணக்கை கையாள கூறியிருந்தேன். உண்மையிலே அந்த பிணக்கு ஒரு இணக்க தீர்வுக்கு வந்தது. அந்த குறிப்பிட்ட அந்த ஹாஜியார் என்பவர் அவர் அந்த காணி தன்னுடைய எல்லை தான் சரி என்ற நிலைப்பாட்டிலே இருந்து இரண்டு பேரும் அயலவர்கள் என்பதால் அவர் தன்னுடைய வேலியை அகற்றி ஒரு அடி பித்தள்ளி அந்த வேலியை அமைத்திருந்தார். இதுதான் மத்தியஸ்தம் என்பது. உண்மையிலேயே அதுக்குள்ளே நீதி வேறு விடயமாக இருக்கலாம். அவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது. அவர் எல்லை தெளிவாக இருக்கிறார், அவருக்கு விற்றவர் இருக்கின்றார், எல்லாம் தெளிவாக இருக்கின்றது. அடுத்த தரப்பிலே அவ்வாறு இல்லை. அப்படி இருந்தும் அந்த பிணக்கு ஒரு இணக்க தீர்வுக்கு வருகிறது. இதுதான் இணக்க தீர்வு. நீதிமன்றம் என்றால் அங்கே நீதியின்படி தீர்வு வரும். இங்கே இரண்டு பேரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு இணக்க தீர்வுக்கு இவர்கள் வந்தார்கள். அது ஒரு அனுபவம், ஒரு விடயம். அடுத்தது பொறுத்தளவிலே நான் உண்மையாக ஒரு மத்தியஸ்தம் தான் செய்கிறேனா என்று உணர்ந்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சந்தர்ப்பத்தை நான் பகிர்ந்துள்ளேன். ஒரு குடும்ப பிணக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டிருந்த ஒரு வாகன உரிமையாளர், அவரை அந்த குடும்பத்திலே ஒரு பிணக்கு வந்ததால் அவரை ஒரு சைக்காட்டிக்டே அந்த பிள்ளையை, ஒரு பாடசாலை மாணவன் சைக்காட்டிக்டே அந்த பிள்ளையை கொண்டு போக இருந்த நேரம் அந்த வாகன உரிமையாளர் தான் அந்த பிணக்கை மத்திய சபைக்கு கொண்டு வந்திருந்தார். அப்போ நாங்கள் அந்த பிணக்கோடு கதைத்தோம். இதிலே நான் என்னத்தை சொல்கின்றேன் என்றால் ஒரு மத்தியஸ்தருடைய பணி என்ன என்பதுதான். பிணக்கை தீர்த்து வைப்பது அல்ல மத்தியஸ்தருடைய பணி. அந்த பிணக்கை தீர்ப்பதற்கு உதவி செய்தல் தான் மத்தியஸ்தருடைய பணி. அதை நாங்கள் அந்த குடும்பத்தை அழைத்து கதைத்தோம். கதைத்த போது ஒரு 2-3 நான் நினைக்கிற ஒரு 5-6 தவணைகள் போய் அந்த பிணக்கை அவர்கள் இணக்கமாக தீர்த்து கொண்டார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த பாடசாலை மாணவனுடைய வகுப்பாசிரியனோடு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையிலே இன்னார்தான் பிள்ளை அப்படித்தானே என்று ஒரு கேள்வியை கேட்டார். அவ்வேளை தான் நான் உணர்ந்தேன், நான் உண்மையிலேயே ஒரு மத்தியஸ்தராகத்தான் இந்த இடத்திலே செயற்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். ஏன் என்று சொன்னால் அந்த இடத்திலே உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்லை, அதிலே 6 பிழை என்றது ஞாபகம் இல்லை. இங்கே என்ன விடயம் என்று சொன்னால் மத்தியஸ்தர்கள் பிணக்காளர்கள் சொல்கின்ற கதைகளின் ஊடாக சுழியோடி அவர்களுடைய தேவைகளை இனங்கண்டு அவர்களுடைய உணர்வுகளை மொழி மாற்றம் செய்து அடுத்த தரப்பு அதை புரிந்து கொள்ள கூடிய வகையிலே இதை ஒரு உணர்வுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கின்ற வேலையைத்தான் மத்தியஸ்தர்கள் செய்ய வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆசிரியர் கேட்டபோதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை அதில் 6 பிழை சரி என்று. நான் ஒன்றை உணர்ந்தேன், மீடியேஷன் என்பது ஊடகம். அந்த உணர்வுகளை ஒருவருக்கு பரிமாற்றுகின்ற, மற்றவருக்கு மொழிபெயர்த்து கொடுக்கின்ற, மற்றவர் 2 பேருக்கும் இடையிலே இருவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்து அவர்களுடைய பரஸ்பரம் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களை சக்திமயப்படுத்தி அந்த பிணக்கை இருவருக்கும் வெற்றியான வழியிலே தீர்த்து கொள்கின்ற வேலையைத்தான் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றது நான் அப்போது உணர்ந்தேன். ஆகவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் என்னுடைய பணியை சரியாக செய்திருக்கிறேன். இதிலே அந்த குடும்பத்திலே இருக்க யார் பிழை யார் சரி என்பது தீர்மானிப்பது அல்ல எங்களுடைய வேலை. நாங்கள் அந்த இருவருக்கும் இடையே ஒரு
ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி 2 பேரையும் வலுப்படுத்தி பிணக்கை தீர்ப்பதுதான் எங்களுடைய சரியான வேலை என்பதை நான் புரிந்து கொள்ள. உண்மையிலேயே மத்தியஸ்தர்கள் அந்த பிணக்கை தங்களுடைய பிணக்காக மாற்றக்கூடாது. அவ்வாறு என்று சொன்னால் இன்று மத்தியஸ்த சபைகளிலே பல ஆய்வுகள் நடந்திருக்கின்றது. ஒரு ஆய்வு கடந்த ஒரு ஆய்வு நீதி அமைச்சினால் செய்யப்பட்டது. அது கடந்த 20 வருடங்கள், அது 2010 முதல் 90ஆம் ஆண்டிலிருந்து 2010 வரை நடந்த மத்தியஸ்த கையாண்ட பிணக்குகளை ஆய்வு செய்தார்கள். 2 மில்லியன் பிணக்குகளை மத்தியஸ்தர்கள் கையாண்டு 1 மில்லியன் பிணக்கை அவர்கள் தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த 8892 மத்தியஸ்தர்களும் தாங்கள் கையாளுகின்ற பிணக்குகளை தங்களுடைய பிணக்குகளாக தங்களுடைய மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே போட்டிருந்தால் இவர்கள் ஒரு பாரிய அழுத்தத்துக்குள்ளே செல்ல வேண்டியிருக்கும். அது மத்தியஸ்தர்கள் இந்த பிணக்குகளை தங்களுடைய பிணக்குகள் என்று யோசிக்காமல் அது பிணக்காளர்களுடைய பிணக்குகள், அவர்கள் தீர்த்து கொள்வதும் தீர்த்து கொள்ளாமல் இருப்பதும் மத்தியஸ்தர்களை பொறுத்தளவிலே அவர்கள் உண்மையான மத்தியஸ்தர்களாக இருக்கும் பட்சத்திலே இரண்டும் சமனாக நோக்குகின்ற ஒரு நிலையை ஒரு ஸ்திரப்பாட்டை மத்தியஸ்தர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம். அதாவது நான் சொன்னேன், ஒரு பிணக்கை மத்தியஸ்தர்கள் தீர்ப்பதை விட அந்த பிணக்கு தீர்க்காமல் இருப்பது சிறந்தது என்றது ஒரு மத்தியஸ்த ஒழுக்கம் என்பதை சொன்னேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த மத்தியஸ்த செயற்பாட்டினுடைய அனுபவம் என்பது நிச்சயமாக இந்த மத்திய சபையை அணுக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி, மத்தியஸ்த சபையை நாடவிருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எதனை புரிந்து கொண்டு அங்கே வர வேண்டும்? ஆமாம், மத்திய சபை நாட இருக்கின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு 5 ரூபா முத்திரையை ஒட்டி அந்த விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்கின்றது. அல்லது அவர்கள் ஒரு 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 பேப்பரிலே தன்னுடைய முறைப்பாட்டை எழுதி அங்கே ஒன்று பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற அந்த மத்திய சபைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பெட்டியினுடைய போடுவதன் மூலம் அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கின்ற மத்திய சபைகளிலே சென்று அதை நேரடியாக கையளிப்பதன் மூலம் அல்லது பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற மத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூலம் அந்த பிணக்கை கையளிப்பதன் மூலம் அவர்கள் அந்த 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 பிணக்கை மத்தியஸ்தன் மூலம் தீர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அவர்கள் ஒன்று நினைவாக இருக்க வேண்டும், இந்த பிணக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்ட வேண்டுமென்றால் இந்த பிணக்கை சமர்ப்பிக்கின்றவரும் அதிலே இருக்கின்ற 2வது தரப்பும் அந்த 2 பேரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு தீர்வுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். அந்த பங்களிப்பு செய்வது என்பது மத்தியஸ்த மகாநாட்டிலே அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதோடு அந்த தீர்வுக்கு வருவதற்கான மாற்று வழிகளை அடையாளம் கண்ணுவதற்கும் அவர்கள் அந்த மத்தியஸ்தரின் ஊடாக அந்த நம்பிக்கையோடு அந்த கதைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு தீர்வுக்கு வரலாம். அதிலே முக்கியமாக அவர்கள் சுயநிர்ணயம், மத்தியஸ்த கோட்பாடுகள் இருக்கின்றது, பங்களித்தல், சுயநிர்ணயம், அங்கீகாரம், இவ்வாறு அந்த மத்தியஸ்த கோட்பாடுகளில் இந்த சுயநிர்ணயம் ஒவ்வொருவரும் அவரவருடைய சுயநிர்ணயத்தை பேணுவதன் மூலம் அவர்கள் அந்த பிணக்கை தீர்த்து கொள்வதற்கு முடியும். குறிப்பாக நாங்கள் உண்மையிலே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். என்னென்றால், நீங்கள் உங்களுடைய பிணக்கை மத்திய சபைக்கு ஆற்றுப்படுத்துவதன் மூலம் அது ஒரு குடியியல் பிணக்காக இருந்தால் 60 நாட்களுக்குள்ளும், குற்றவியல் குற்றமாக இருந்தால் 30 நாட்களுக்குள்ளும் அந்த பிணக்கை தீர்த்து கொள்ளலாம். மத்தியஸ்தர்கள் அந்த தரத்தவர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து தேவையான அளவுக்கு தவணைகளிட அந்த பிணக்கை தீர்த்து கொள்வதற்காக உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையிலேயே நாங்கள் ஒரு இந்த மத்திய சபையிலேயே ஒரு தனிநபர் பிணக்கும் குடும்ப பிணக்கும் சமூக பிணக்குகளும் கையாளப்படுகின்றது. நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருமா இருந்தால், இலங்கை சுதந்திரமடையும் இதில் இருந்து ஒரு வன்முறைகளால் குளிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. இலங்கைக்கு ஒரு சகவாழ்வு, ஒரு நல்வாழ்வு வர வேண்டுமென்றால் இந்த தேசிய மத்தியஸ்த திட்டம் மத்தியஸ்தனூடாக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கொண்டு வருவதற்கு பங்களிப்பை செய்ய இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த நீதி அமைச்சு பாடசாலை மத்தியஸ்த சபைகளை நிறுவி இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்கள் மத்தியஸ்தத்தை நாடுவது, இந்த மத்தியஸ்த கலாச்சாரத்தை கொண்டு வருவது, பேச்சுவார்த்தை மூலம் பிணக்குகளை தீர்த்து கொள்வது, மாற்று வழிகள் மூலம் இந்த பிணக்குகளை தீர்த்து கொள்வது, அதுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு தற்போது எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இல்லை என்பதுதான் அண்மையிலேயே நீதி அமைச்சால் பிணக்குகளை நியாயமான மாற்று வழி
கொள்கை விளக்கத்தை வெளியிடும்போது அந்த கொள்கை விளக்கத்தில் அடையாளப்படுத்துகின்ற விடயம் என்ன செய்யலாம், அதாவது இளைஞர்கள் இதன் மீது இந்த பாடசாலை மத்தியஸ்த சபைகளை ஊக்குவிக்க வேண்டும். சனசமூக மத்திய சபை இளைஞர்களுடைய பங்களிப்பை கூட்ட வேண்டும். குறிப்பாக இந்த இளவயதினர் அண்மையிலே நான் ஒரு நிகழ்வுக்காக ஒரு பீஸ் பில்டிங் சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்காக பங்களாதேஷுக்கு சென்றிருந்தேன். அங்கே பங்களாதேஷிலே இறங்கிய போது இலங்கைக்கும் அங்கேயும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்றால், அங்கே விமான நிலையத்திலே அலுவலகங்களிலே காண்பவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தார்கள். சாதாரணமாக இப்போது இங்கே மத்திய சபைக்கு இந்த வீதிகளிலே மோட்டார் சைக்கிளிலே 3 பேர் 4 பேர் போய் வரக்கூடியவர்களை பார்க்கிறோம். இந்த தரத்திலே உள்ளவர்கள் அங்கே இருக்கின்ற விமான நிலையங்களே விமானிகளாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அலுவலகங்களிலே அவர்கள் இருந்தார்கள். இளைஞர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கின்ற போதுதான் இந்த பாடசாலை மத்தியஸ்த சபைகளை வலுப்படுத்தி அவர்களாக இந்த மத்தியஸ்த கலாச்சாரத்தை உருவாக்குவதன் மூலம்தான் எதிர்காலத்திலே இலங்கைக்கு இந்த மத்தியஸ்தத்தின் ஊடாக ஒரு நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கொண்டு வரும், இலங்கை மக்களுக்கான ஒரு நல்வாழ்வை கொண்டு வரலாம் என்ற பணிவான கருத்தை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தில் பேசியிருந்தோம். ஒரு குடும்ப பிணக்கிலிருந்து ஒரு நாட்டினுடைய பிணக்கு வரை தீர்க்க வேண்டும் என்றால் மத்தியஸ்த சபை முறைமை என்பது ஒரு நியாயமான தீர்வை கொடுக்கும். அது நீதியான தீர்ப்பு என்பதை விட நியாயமான தீர்வு என்பதுதான் இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேவையான விடயமாக இருக்கிறது. யாருக்கும் பாதிப்பில்லாமல் வின்வின் என்ற, அதாவது வெற்றி வெற்றி என்ற ஒரு முறையை கொண்டு வருகின்ற ஒரு நடைமுறையை இந்த மத்திய சபை கையாண்டு வருகிறது. எனவே அப்படியான ஒரு முறைமை எமது குடும்பத்துள்ள பிணக்குகள் மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற இப்போதைய பிணக்குகளுக்கும் இது முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே எதிர்காலத்தில் இந்த மத்தியஸ்த சபையினுடைய செயற்பாடுகள் ஊடாகவாவது இலங்கையில் எதிர்பார்க்கிற நல்லிணக்கம் வரட்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இப்போது அவர் கூறியது போன்று இளைஞர்கள் மத்தியில் இந்த விடயம் செல்கின்ற போது அது நியாயமான ஒரு சாத்தியமான விடயமாகவே எங்களுக்கும் தோன்றுகிறது. எனவே நாங்கள் இன்றைய தினம் பேசியிருந்த விடயம் இலங்கையில் இருக்கின்ற மத்தியஸ்த சபைகள் எப்படி செயற்படுகிறது, அதனுடைய செயற்பாடுகள் என்ன, அதனுடைய பொறிமுறைகள் என்ன தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். எனவே இன்று இதன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அட்டாளைச்சேனை மத்தியஸ்த சபையினுடைய தவிசாளர் திரு ஆசிம் ஜாலி அவர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார். வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள், வணக்கம். மத்தியஸ்தனோடாக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் உணர்வோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.